வணக்கம். அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரியான இ-காமர்ஸ் தளங்களில் வீட்டில் இருந்தபடியே குறைந்த முதலீட்டில் உங்களுடைய பொருட்களை விற்பனை செய்யணுமா? நமது இ-காம் மாஸ்டர் கட்டண வகுப்பில் அதற்கான முழு தகவல்களும் எளிய தமிழில் வீடியோ வடிவில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கான பதில்கள் நமது வாட்ஸ்அப் குழுவின் மூலமாக உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். கட்டண வகுப்பில் இணைய உடனே தொடர்பு கொள்ளவும். இ-காமர்ஸோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இ-காமர்ஸில் செல் பண்ணுறவங்க தங்களுடைய சேல்ஸை கம்மி பண்ணி காட்டி மந்த்லி ஜிஎஸ்டியை ஃபைல் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடுறேன், கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். நமக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர், நம்மளுடைய சேனல் வியூவர் வந்து கால் பண்ணி ஒரு நோட்டீஸை நமக்கு வந்து அமைச்சிருந்தாரு. அந்த நோட்டீஸில் நாம் செக் பண்ண வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ 3 பிளாட்ஃபார்மையும் செல் பண்ணுறாரு. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணதாக இருக்கும். அதாவது அவங்களே என்னென்ன ஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன்ஸு, ஃபார்வேர்டு இது எல்லாத்தையும் கழித்து ஃபைனலாக ஒரு இதை வந்து கொடுத்துருப்பாங்க, வேல்யூவை கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ டாக்ஸபிள் வேல்யூ, எவ்வளோ டேக்ஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து வந்து டேரெக்டாக அவர் ஃபைல் பண்ணிட்டாரு. இந்த மீஷோடைய ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த மீஷோடைய ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். அதாவது ரிட்டர்ன்ஸ் இருக்கும், ஆர்டிஓ இருக்கும், ஃபார்வர்டு இருக்கும், ஷிப்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான அந்த நாலேஜ் இல்லாமல் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த மீஷோவில் நடந்த சேல்ஸை வந்து அவர் ஃபைல் பண்ணாமே விட்டுட்டாரு. அதே மாதிரி லோக்கலில் ஏதாவது சஜஷன் கேட்டிருப்பார் இல்லையா, இந்த லோக்கலில் கடை வச்சுருக்கவங்க எல்லாமே சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் கணக்காட்ட தேவையில்ல, அதெல்லாம் நாளாக வந்து 2 லட்சத்துக்கு சேல் பண்ணுறேன், நான் 30,000 தான் கணக்காட்டுறேன், நாளாக 5 லட்சம் சேல் பண்ணுறேன், 10,000 தான் கணக்காட்டுறேன் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா காம்போஷன் ஸ்கீமில் இருப்பாங்க மோஸ்ட்லி நிறைய பேர். இந்த காம்போஷன் ஸ்கீமில் உள்ளவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரெகுலர் ஜிஎஸ்டி உள்ளவங்க குழப்புவாங்க. காம்போஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 1% தான் ஜிஎஸ்டி கட்டுவாங்க. இப்போ மேனுஃபேக்சராக இருந்தால் ஒரு 5%, உங்கள் ரீட்டைலராக இருந்தால் 1% அப்படி சொல்லி கட்டுவாங்க. அதை மீன் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான்லாம் 1% தான் கட்டுவேன், நான் 1 லட்சம் சேல் பண்ணுவேன், ஆனால் கட்டுறது வந்து 100 ரூபா தான் கட்டுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, கன்ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி அந்த மீஷோ வந்து விட்டுலான்னு சொல்லிட்டு விட்டுட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட் மட்டும் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஒரு 8 மாதம் பிறகு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஜிஎஸ்டி வந்து ஒரு நோட்டீஸ் அமைச்சு நீங்கள் 2.25 லட்ச ரூபாயை காசாக கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நோட்டீஸை நம்ம செக் பண்ணி பார்த்த போது அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு போடுறேன் ஸ்க்ரீனில். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபைல் பண்ண அந்த ஜிஎஸ்டி வேல்யூக்கும், அதாவது டாக்ஸபிள் வேல்யூக்கும் உங்களுடைய டிசிஎஸ் டிடக்டர் ரிப்போர்ட் பண்ண அந்த டாக்ஸபிள் வேல்யூக்கும் நிறைய மிஸ்மேட்ச் ஆகுது. அதாவது டிசிஎஸ் டிடக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் 2 லட்சம் சேல்ஸ் ஆன மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் தான் சேல்ஸ் ஆன மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அந்த 1 லட்ச ரூபாய்க்கு உண்டான டாக்ஸ் வேல்யூ மாதம் 10,000 ரூபா வருது அப்படின்னு போட்டு, நான் அந்த 10,000 தோராயமாக சொல்கிறேன் அப்படின்னு போட்டு, நீங்கள் இந்த 8 மாதத்தில் எவ்வளோ கம்மி பண்ணி கட்டினீங்களோ அதோடைய டாக்ஸ் வேல்யூ மட்டும் 2 லட்ச ரூபா, ஃபைன் 10,000 ரூபா, 2,10,000 ரூபாயை கட்டுங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. இது ஏன் நடந்தது அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அவர் அந்த மீஷோ சேல்ஸை வந்து விட்டுட்டாரு ஃபைல் பண்ணாமல். சரி, இப்போ இது கவர்மெண்ட்டுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆஃப்லைனில் கடை வச்சுருந்தீங்க அப்படின்னா பில்லை வந்து கையில் தான் போடுவாங்க, இல்லை ஒரு ஆப்பில் போடுவாங்க, இல்லைனா வந்து ஒரு சிஸ்டமில் போடுவாங்க. இந்த பில்லை கொண்டு போய் நம்ம ஃபைல் பண்ணால் தான் கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ். இப்போ பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இன்வாய்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டும் இன்வாய்ஸ்க்கு எல்லாத்தையும் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்வாய்ஸ் போட்டோம் அப்படின்னா, இன்வாய்ஸ் போட்ட உடனே கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் உங்களுடைய ஜிஎஸ் நம்பரை யூஸ் பண்ணி இன்வாய்ஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து டார்லிங் ஷோரூமில் போய் ஒரு டிவி வாங்குங்களேன், அவங்க போடக்கூடிய இன்வாய்ஸ் இன்வாய்ஸாக இருக்கும். உங்கள் ஜிஎஸ் நம்பரை கொடுத்து வாங்கி பாருங்கள். வாங்கிட்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிஎஸ்டிஆர் 2A அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். அந்த இன்வாய்ஸ் உடனே ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி உடனே ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய இன்வாய்ஸ் தான் இன்வாய்ஸ். அந்த இன்வாய்ஸ் யார் யாரெல்லாம் போடுறாங்களோ உடனே அது ரிஃப்ளெக்ட் ஆயிரும். கையில் போடுறவங்க ஒரு மாதம் கழிச்சு அடுத்த 11ஆம் தேதிக்குள்ளே போய் ஃபைல் பண்ணால் தான் தெரியும். ஸோ இப்போ இந்த ஆஃப்லைனில் கடை வச்சுருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கையில் தான் பில் போடுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் குழப்புவாங்க. நான்லாம் வந்து பில்லே போட மாட்டேன், கட்ட மாட்டேன்னு குழப்புவாங்க. இவரும் அந்த மாதிரி குழம்பி என்ன பண்ணியிருக்காருன்னா கட்டாமல் விட்டுருக்காரு. ஆனால் ஆன்லைனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு விழுவக்கூடிய ஒரு இன்வாய்ஸும் இன்வாய்ஸ் தான். நமக்கு வந்து செல்லர் பிளாட்ஃபார்மில் இன்வாய்ஸ் அவங்களே ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ எல்லாருமே இன்வாய்ஸ் அவங்க தான் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அது இன்வாய்ஸ், நீங்கள் போட்டிங்கன்னா இன்வாய்ஸ் போட மாட்டீங்க அப்படின்னு தான் அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இன்வாய்ஸாகவே நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு ரிட்டர்ன் உள்ளதாலும் அந்த ரிட்டர்னுக்கும் ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே கவர்மெண்ட்டுக்கு அமேசான் நம்முடைய ஜிஎஸ் நம்பரை யூஸ் பண்ணி இந்த ஒரு மாதம் எவ்வளோ இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணாங்கன்னு தெரியும்.
ஃப்ளிப்கார்ட் எவ்வளோ பண்ணாங்கன்னு தெரியும், மீஷோ எவ்வளோ பண்ணாங்கன்னு தெரியும், ரிட்டர்ன்ஸ்க்கு எவ்வளோ ஜென்ரேட் ஆனிச்சுன்னு தெரியும். ஸோ இந்த ஒட்டுமொத்த டேட்டாவும் ஏற்கனவே ஜிஎஸ்டி போர்ட்டலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த இ காமர்ஸ் பிளாட்ஃபார்மும் அவங்களுடைய பங்குக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிசிஎஸ் நம்ம ஒன்று கலெக்ட் பண்ணுவாங்களா, ஒரு மாதமும் உங்களுக்கு எவ்வளோ மொத்த கிராஸ் சேல்ஸு, அதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ், இதை கழிச்சிட்டு மொத்த சேல்ஸ் 1 லட்ச ரூபா, ரிட்டர்ன் 20,000 கழிச்சிட்டு அந்த 80,000 ரூபாய்க்கு 1% டிசிஎஸ் கூட கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரிப்போர்ட்டையும் தனியாக நம்மளுடைய ஜிஎஸ்டி நம்பர் போட்டு ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு சப்மிட் பண்ணிடுவாங்க 11ஆம் தேதிக்குள்ள அடுத்த மாதம். அப்போ அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு இந்த நபர் அமேசானில் பிஸ்னஸ் பண்ணார், 20,000 ரூபா குட்ஸ் ரிட்டர்ன் வந்துருச்சு, மீதி 80,000 ரூபா சேல் நடந்திருக்கு, அதுக்கு 1% நாங்கள் டிசிஎஸ் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு அந்த அமௌண்ட்டையும் பே பண்ணிடுவாங்க ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு. இப்போது ஏற்கனவே ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு இ இன்வாய்ஸ் மூலியமாகவும் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ அந்த பிளாட்ஃபார்ம்காரங்களே யார் அமேசானே பார்த்தீங்கன்னா இவ்வளோ சேல் இவர் பண்ணியிருக்கான்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ போய் நீங்கள் எப்படி நான் 20,000 தான் சேல் பண்ணேன்னு கொடுப்பீங்க? அப்படி தான் இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நடந்திருக்கு. இப்போ மீஷோவில் இருக்க சேலே அவர் விட்டதுனால அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கணக்கு கரெக்டாக வந்துருச்சு. அந்த மீஷோடைய சேல்ஸ் எங்கே? அப்போ இவங்க மீஷோடைய சேல்ஸ்ன்னு தனியாலாம் பிரித்து பார்க்க மாட்டாங்க, மொத்தமாக பார்ப்பாங்க. மொத்தமாக டிசிஎஸ் டிடக்டர் ரிப்போர்ட் பண்ணது இப்போ அமேசான் 1 லட்சம் பண்ணியிருப்பாங்க, ஃப்ளிப்கார்ட் ஒரு 70,000 பண்ணியிருப்பாங்க, மீஷோ ஒரு 1 லட்சம் பண்ணியிருப்பாங்க. மொத்தமாக 2,70,000 ரூபாய்க்கு சேல்ஸ் வேல்யூ உங்கள் அக்கௌண்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஜிஎஸ்ஆர் 1ல் ஃபைல் பண்ணியிருக்கணும். நீங்கள் போயிட்டு 1,70,000 தான் ஃபைல் பண்ணியிருப்பீங்க, அந்த 1 லட்சம் விட்டுட்டீங்க. அப்போது பிளாட்ஃபார்ம் வைஸ் அவங்க பார்க்கவே தேவையில்ல, மொத்த டிசிஎஸ்ல சேல்ஸ் வேல்யூ எவ்வளவு, நீங்கள் பண்ண ஜிஎஸ்ஆர் 1ல் எவ்வளவு, இதை ரெண்டையும் பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ஜனவரி மாதத்துலேருந்து காலம் நம்பர் 14 ஒன்று எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்காங்க. அந்த காலம் நம்பர் 14ல் நீங்களே போய் வேற சொல்லணும் அமேசானில் எவ்வளோ சேல் பண்ணீங்க, ஃப்ளிப்கார்ட்டில் எவ்வளோ சேல் பண்ணீங்க, மீஷோவில் சேல் பண்ணீங்கன்னு. ஏற்கனவே அவங்க டிசிஎஸ் ரிப்போர்ட்லேயே கொடுத்துட்றாங்க, இ இன்வாய்ஸ்லேயும் அந்த ரிப்போர்ட் வந்துடுது, உங்களையும் வேற பண்ண சொல்கிறாங்க. இப்போது 3 என்ட்ரி இருக்குது. இந்த 3 என்ட்ரியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு டேட்டாஸ் கிடச்சிரும், உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ சேல் நடந்தது அப்படின்னு. ஸோ ₹1 கூட நீங்கள் ஏமாற்றவே முடியாது. ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா பிளாட்ஃபார்மும் 5ஆம் தேதி ரிப்போர்ட் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த ஜிஎஸ் ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி அதில் எக்ஸாக்டாக என்ன வேல்யூ சேல் வேல்யூ வந்திருக்கோ அந்த சேல் வேல்யூவை போட்டு ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணுங்கள். அந்த சேல் வேல்யூக்கு எவ்வளோ டேக்ஸ் வருதோ அவ்வளோ டேக்ஸை கட்டுங்க. உங்களுக்கு ஐடிசி இருந்துச்சுன்னா ஐடிசிலேருந்து எடுத்து கட்டுங்க, இல்லைனா கேஷாக போட்டு கட்டுங்க. நீங்கள் கவர்மெண்ட்டை ஏமாத்துறதுக்கு நினைக்காதீங்க. ₹1 நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னா நீங்கள் ₹20 திரும்ப கட்டுற மாதிரி வரும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக் விஷயம், அது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை, உங்களுக்கு செட்டில் பண்ணக்கூடிய அந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட் இருக்குல்ல, அதில் ஜிஎஸ்டி சேர்ந்து தான் இருக்குது. நீங்கள் கஸ்டமருக்கு போகக்கூடிய இன்வாய்ஸ் எடுத்து பாருங்கள். ₹500 கஸ்டமருக்கு நீங்கள் லிஸ்டிங் ப்ரைஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதில் அந்த ₹500 ₹420 தான் பொருளுடைய விலை, ₹80 ஜிஎஸ்டி தான் கஸ்டமருக்கு பில்லு போகும். அப்போது அந்த கஸ்டமர் எவ்வளோ கொடுத்து அதை வாங்குறாரு, ₹420 பொருளை ₹500 கொடுத்து வாங்குறாரு. இப்போ எக்ஸ்ட்ரா பே பண்ண ₹80 எங்கே போகுது அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டியது. அந்த ₹80 எங்கே போகும் அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். நீங்கள் உங்களுக்கு செட்டில்மெண்ட் அமௌண்ட் இருக்குல்ல, அமேசான் ஒரு கமிஷன் எடுத்துப்பாங்க. இப்போ இந்த ₹500 ₹100 அவங்க கமிஷன் அப்படின்னா மீதி ₹400 உங்களுக்கு செட்டில் பண்ணிடுவாங்க. அந்த ₹400 ₹320 தான் உங்கள் காசு, மீதி ₹80 கஸ்டமர் கவர்மெண்ட்டுக்கு கட்டுறதுக்காக எக்ஸ்ட்ரா ₹80 கொடுத்துருக்காரு. அந்த ₹80 அந்த பிளாட்ஃபார்ம் உங்கள் அக்கௌண்ட் தான் செட்டில் பண்ணுறாங்க. அப்போது உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து செட்டில்மெண்ட் வருது இல்லையா அமௌண்ட்டு, இந்த வாரம் 10,000 வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு, அந்த 10,000 உங்கள் காசு கிடையாது. அந்த 10,000ல் ₹2,000 ஜிஎஸ்டி இருக்கும், ₹8,000 தான் நீங்கள் எடுத்துக்கணும், மீதி ₹2,000 கவர்மெண்ட் கட்டுறதுக்காக நீங்கள் எடுத்து வைக்கணும். இதை யாருமே பண்ணுறது கிடையாது. உங்கள் அக்கௌண்ட்டு செட்டில்மெண்ட் ஆகி வரக்கூடிய அமௌண்ட் எல்லாமே உங்கள் அமௌண்ட் நினச்சிக்கிறீங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஊருக்கிட்ட கமிஷன் எடுக்கிறான், நான் எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் 20,000 வரணும், வந்ததே 12,000 தான் வந்திருக்கு, ₹8,000 லாஸ் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அதில் மேற்கொண்டு ₹2,000 பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் இருக்கும், அதுவும் உங்களுக்கு தெரியாது. அதனால் இங்கே ஆஃப்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஏமாத்துற மாதிரி ஆன்லைனில் பண்ணுறவங்களாம் ₹1 கூட ஏமாற்ற முடியாது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ சேல்ஸ் ரிப்போர்ட் வருதோ அந்தந்த வெப்சைட்டில் எவ்வளோ வருதோ அதை ஒர்க் அவுட் பண்ணி கரெக்டாக ஃபைல் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இல்லை ஆடிட்டர் மூலயமா ஃபைல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஆடிட்டர்கிட்ட இதெல்லாம் கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணி எனக்கு இந்த வெப்சைட்லேருந்து இவ்வளோ டேட்டா வந்திருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன், எனக்கு கரெக்டாக ஃபைல் பண்ணி கொடுங்க, எதையும் நீங்கள் கம்மி பண்ணலாம் ஃபைல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஃபைலிங்கை பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மொத்தமாக வச்சுருந்து 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷத்துக்குலாம் மொத்தமாக வச்சுருந்து 5 லட்சம் கட்டுங்க 10 லட்சம் கட்டுங்க நோட்டீஸ் வந்துடும், கூடவே ஃபைனும் வரும், அதுக்கு ஒரு 18% ஜிஎஸ்டி வேறு வரும். அதனால் ப்ராப்பராக ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணி எவ்வளோ எக்ஸாக்ட் சேல்ஸ் வேல்யூவோ உங்களுடைய ரிட்டர்ன்ஸ்லாம் கழிச்சது போக எக்ஸாக்டாக எவ்வளோ வருதோ அதை கரெக்டாக ஃபைல் பண்ணி அதுக்கான டேக்ஸை கட்டிக்கோங்க.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.